Hello friends, a very good evening to you all. ஸோ இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு 2-3 டேஸாகவே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேக பேர் இந்த மனக்கவலை வொரீஸ்னால் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஸோ இந்த வொரீஸை நம்ம மேற்கொண்டே ஆகணும். பிகாஸ் காட் நம்மளை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் பார்க்குறாரு. ஆனால் நம்ம கவலைப்பட்டு நம்மளே நம்மளை ரொம்ப வீக்காக ஆக்கிக்கிறோம். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக ஆனால் தான் நம்மளால் நம்மளுடைய விஷயங்களை செய்ய முடியும். பட் நம்ம இந்த கவலைப்பட்டு நம்ம ரொம்ப ஒரு வீக்கான பர்சனாக ஆகிடுறதுனால நம்மளால் செய்ய முடிகிற ஒரு சாதாரண விஷயத்தை கூட செய்யாமல் நம்ம அதை தள்ளி போட்டுட்ருக்கோம். எல்லார் லைஃப்லேயும் இது இருக்குது இல்லைங்களா? ஸோ அநேக பேருக்கு அவங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள், சண்டைகள், இதனால் கவலைகள், இல்லை குறைபாடுகள், பொருளாதார காரியத்தில் ஒரு குறைபாடு, இல்லை ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருந்து அது கிடைக்காம இருக்கிறது, காட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், இந்த விஷயத்தில் காட் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணலையே அப்படின்னு கர்த்தரை குறித்து காடை குறித்து உங்களுக்கு ஒரு டவுட்டு, அநேக பிரச்சனைகள்னால நீங்கள் இன்றைக்கி கவலையில் முடங்கி இருக்கலாம். பட் நம்ம கண்டிப்பாக கவலையை ஓவர் கம் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த கவலை சொன்னது போலவே நம்ம ரொம்ப வீக்காக ஆக்கிடுது. பட் காட் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் மரணத்தை வென்றிருக்கிறார். அப்போ நம்மளாலேயும் நிச்சயமாக நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் வெல்ல முடியும். we can win through our Lord Jesus Christ. ஆமென். ஸோ 2 விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் பேசணும்னு உணர்த்தப்பட்டேன். இந்த கவலையை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னா த்ரூ ப்ரேயர். ஸோ Philippians chapter 4 verse 6 பார்க்குறோம் இல்லைங்களா? do not be anxious about anything, do not worry about anything, instead pray about everything, so that we will get the peace that surpasses all the understanding. நீங்கள் எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்துமே கூட ஜெபத்தில் தெரிவிங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அப்போ புத்தி கெட்டாத சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கடவுள்கிட்ட நீங்கள் அந்த ப்ரேயரில் போய் முழங்கால் படிட்டு உங்கள் கவலையை ஒரு நாள் சொல்லி பாருங்களேன். அப்படியே புத்தி கெட்டாத சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்ம கவலையில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ப்ரேயரை விட்டுருவோம், அப்படியே படுத்துகிட்டே இருப்போம், அப்படியே அழுதுகிட்டே இருப்போம், அப்படியே நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவருக்கு அது வேதனை தானே. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாத காரியம் தானே நம்ம கவலைப்படுறதுக்கு. ஆமென். ஸோ அதனால் உங்களுடைய கவலையின் நிமித்தம் உங்கள் ப்ரேயரை விட்டுறாதீங்க. பர்சனலாக ஆண்டவர்கிட்ட போய் தனியாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். ஸோ 2வது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, கவலையை மேற்கொள்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, we have to replace our worries with faith. நம்மளுடைய கவலையை நம்ம நம்பிக்கையினால் அதை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படின்னா, ஒரு வேர்ஸ் கூட இருக்குது, பியூட்டிஃபுல்லாக பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்குது, கேஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் அப்பான் லார்ட் பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சு விடுங்க, ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுடுங்க, அவர் உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார்னு ஒரு வேர்ஸ் இருக்குது. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஆனால் நம்மளை மீறி நம்ம மைண்டில் கவலை வந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் we are all humans. ஸோ அது இயல்பு தான். பட் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாமே. இந்த நேரத்தில் கூட நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கூட காட் கிட்ட போய் ப்ரே பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த கவலையெல்லாம் பறந்து போய் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளார அந்த சமாதானம் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகுங்க. 2வது விஷயம், உங்கள் கவலையை நீங்கள் எப்படி காட் கிட்ட கொடுக்கணும்னா, ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கணும். இந்த விஷயத்தில் காட் பார்த்துக்குவார், என்னோடய ஃபைனான்ஷியல் நீட்ஸை சந்திப்பார், என்னோடய பிரச்சனையில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அது கடவுள்கிட்டருந்து வர தீர்வு நல்ல தீர்வாக தான் இருக்கும், என் காட் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு அந்த கவலையை கொடுக்கணும். மன உறுதியோடு கொடுக்கணும், சந்தேகத்தோடையோ ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கையற்ற தன்மையோடையோ கிடையாது. நீங்கள் நம்பிக்கையற்ற தன்மையோடு கவலையை கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த கவலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 2 விஷயங்கள் இன்றைக்கி காட் நம்மளோட பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு உங்களுடைய கவலையை நீங்கள் ஜெபத்தின் மூலமாக மேற்கொள்ளணும். 2வது உங்களோட கவலையை நீங்கள் அவர் மேலே வைத்து விடணும். எப்படி அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோடு வைக்கணும். அப்போது
திருப்பி திருப்பி அந்த கவலை, மனக்கவலை உங்களை வந்து ஆளுகை செய்து உங்களை வந்து வீக் ஆகாது. ஆமீன். ப்ரேயர் மூலமாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்கள் கவலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்ட்ராங் ஆகுங்க. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த வார்த்தையோடு தேவன் நம்மளோட பேசியிருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த கவலையை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பேச இருக்கிறேன். நிச்சயமாக இந்த மெசேஜ் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Do not worry about anything. Instead, pray about everything.